எங்கக்கா கிளம்பிட்ட? ரேவதி ஏதோ தொலைச்சு கட்டியாச்சுல, கார்மெண்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். சார் கொரியர். யாருப்பா? ரதிதேவி மேடம் ஒரு கொரியர் வந்திருக்கு. டேய் விஜய் சைன் பண்ணி வாங்கிக்க. சரிக்கா. அக்கா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. விஜய் வண்டி நிறுத்துக்கா. கொஞ்சம் வண்டி எடுத்துங்க. வண்டி நிறுத்து. என்னடா இந்த மாதிரி தலை தெறிக்க ஓடி வர? கொரியர் வந்திருக்குக்கா. அதான் உன்னை வீட்லயே பார்க்க சொன்னேன்ல. கொரியர்ல அக்கா வீட்டுக்கு போய் பேசலாம்க்கா. ஏன்டா இங்க பேச கூடாதா? அக்கா வீட்டுக்கு போய் பேசலாம்க்கா. சரி ஏறு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி மூச்சரைக்கு ஓடி வந்த? இருடா இருடா என்ன? மேல வாக்கா சொல்றேன். மேல வாக்கா. என்னடா ஆச்சு இவனுக்கு? வாக்கா. வரேன் போ. என்னடா? நீ வா சொல்றேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்ன விஜய்? டேய் ஏன்டா பதட்டமா இருக்க? என்னன்னு சொல்றா. ஒரு நிமிஷம். இது முதல்ல பாருக்கா. என்னன்னு சொல்லேடா. இது பாருக்கா ஃபர்ஸ்ட். அப்ப தெரியும் எதுக்கு ஓடி வந்தேன்னு. யார் அனுப்பிச்சது தெரியலண்ணா. ஃப்ரம் அட்ரஸே இல்ல. என்னக்கா? ஐயோ என்னக்கா 2 அட்ரஸ் தான் இருக்கு. யாரும் தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. ஏதோ லெட்டர் இருக்கு. படி படி.
அன்னைக்கு போன்ல ரேவதி இறந்து போன விஷயம் தெரியும் மட்டும் தானே சொன்னேன். என்கிட்ட எவிடன்ஸ் இருந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்கிட்ட இந்த எவிடன்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு இருக்கு. யார் அவ? நான் தான் அன்னைக்கே சொன்னல, நீ தான் நம்பல. இப்பயாச்சும் நம்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தர் தான். ஆமாக்கா, அவனுக்கு நீ அதிகமா பணத்தை கொடுத்து பழகிட்ட. அதனால தான் நம்மளுக்கே தெரியாம போட்டோ எடுத்து இப்போ பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு வந்துட்டான். நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தது, அவனை சும்மா விட மாட்டேன். மகேஷ், பசங்களை கூட்டிக்கிட்டு போய் அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வாடா. இன்னும் 1 மணி நேரத்துல அவன் உங்க காலடியில இருப்பான். ஏய், என்னையடா மிரட்டுற? நான் யாருன்னு தெரியாம விளையாடுற? ஏய், மாட்ன சத்தடா. யாரு பாது போத தெரியறதுக்கு முன்னாடி எழுப்புறது? அட பாப்பா மகேஷ், வா 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 வா. எங்க இருந்தாலும் தேடி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறியே. இன்னைக்கு காலையில கையரிக்கும் போதே நினைச்சேன் கை நிறைய பணம் வர போகுதுன்னு. என்னப்பா அன்பா பாக்குற? அட என்ன மகேஷ் நீ, அக்கா ஏதாவது வேலை சொன்னாங்களா? ஒரு போன் பண்ணியிருந்தா போதாது, நானே வந்திருப்பனே. ஆமா, என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்ல, பின்ன கையோட தூக்கிட்டு வர சொன்னாங்க. ஏய் தூக்குங்கடா. மகேஷ், என்ன மகேஷ், நான் என்ன தப்பு பண்ண? இருக்கிற கோவத்துக்கு சொறி விடுவேன். ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண மகேஷ்? ஐயா, ஏய், போடா. ஏய் விடுங்கப்பா, சொன்னே கேளுங்க மகேஷ். என்னப்பா நீ? ஏய் விடுங்கடா. ஏறா, உள்ள ஏறா. மகேஷ், எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ஏய் விடுங்கடா, சொன்னே கேளுங்கடா. ஏய் பேச மகேஷ். மாலதி, மாலதி. அம்மா இங்க இருக்கேம்மா. இந்த விபூதி இட்டுக்கோ, கோவில் பிரசாதம். இந்த ஆமா, நந்தினி எங்கம்மா? செக்கப்க்கு ஹாஸ்பிடலுக்கு போனலமா, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி வா வள்ளி, வா. வா. வள்ளி, நந்தினிய சீக்கிரமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. ரொம்ப கைராசியான டாக்டராமா. காலையில நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் நீங்க லேட்டா போயிட்டீங்கன்னா அவங்க நம்பர் கூப்பிடும் போது நீங்க இல்லன்னு சொல்லி கடைசியில வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்ற போறாங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரம். நந்தினி, நந்தினி. ஐயோ ஐயோ நந்தினி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி வா. இந்த வேலையில நான் செய்ய மாட்டேனா? வெளியில வா. வா சொல்றேன். ஷோ, இதெல்லாம் நான் தினமும் செய்யற வேலை தானம்மா. என்ன பேசுற நீ? இது உனக்கு 5வது மாசம் ஆரம்பம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா? காலு கை வழுக்கி விட்டுடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த நேரத்துல அலுங்காம குலுங்காம இருக்கணுமா? விதி உன் மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம அங்கேயும் எங்கேயும் உன்னை அலைய விடுதுன்னா நாங்களும் உன்னை கஷ்டப்படுத்த முடியுமா? இங்க பாரு, இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்குமா இருக்கேன் இந்த வீட்ல? என்ன பாக்குற? செக்கப்புக்கு டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, சீக்கிரமா தலைய வரை ரெடி ஆகும். சீக்கிரம் போ. இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போ. போ. நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். நந்தினி, டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டுக்கோ. இப்ப சாப்பிடுற சப்ளிமெண்ட்ஸே போதுமா, இல்ல இன்னும் வேற ஏதாவது எடுத்துக்கணுமான்னு. என்ன, அப்புறம் ஸ்கேன்ல எப்ப எடுக்கணும்னு கேட்டுக்கோ. போலாமாமா? அப்பா, நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு சரிம்மா வரோம்ப்பா. வள்ளி, டாக்டர்கிட்ட பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க. ஆமாமா, ஆட்டோக்காரங்க கிட்ட தெளிவா சொல்லிடு. பாத்து கூட்டிட்டு போ சொல்லு, பள்ளம்லாம் இருக்கும். சரியா? சரி பத்திரமா. வாமா. வரேன்ப்பா. பாத்து. அப்பா,
என்னம்மா? நந்தினி பாவம் இல்லப்பா. அவளுக்கு நல்ல குடும்பத்துல நல்ல புருஷன் கிடைச்சோம். அந்த புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு அவ வாழ்க்கையில விதி எப்படி எல்லாம் விளையாடி இருக்குப்பா. இந்த மாதிரி நேரத்துலதான் ஒவ்வொரு பொண்ணும் தன் புருஷன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு எவ்வளவு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம நந்தினி அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்காப்பா. கவலைப்படாதம்மா, நம்ம எல்லாரோட கண்ணீரும் நிச்சயமா வீண் போகாது. ஆண்டவன் அதை வீணாகிறதுக்கு விட மாட்டான். கண்டிப்பா நந்தினியையும் அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ புருஷன் கூட மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறா. அதையெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். நம்பிக்கையோட இருமா. நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையே. கண்டிப்பா நல்லதே நடக்கும். கவலைப்படாத. விடுங்கப்பா, சொன்னா கேளுங்க. விடுங்க விடுங்க, சொன்னா கேளுங்க. இந்த பாரு, இந்த பாரு, நான் வயசுல பெரியவன், சட்டையெல்லாம் பிடிக்காதீங்க. முதல்ல விடுங்க. டேய் உனக்கு என்னடா மரியாதை? வாடா. சொல்றேன்ல, விடுங்க, சொன்னா கேளுங்க. மகேஷ், மகேஷ் விடு மகேஷ். மகேஷ், அக்கா அக்கா, நீ சொன்ன மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ண மேடம்? எதுக்காக என்ன இப்படி அடிக்கிறீங்க? ஏய், இந்த ரதி தேவி யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்தோ என்னைய நீ மிரட்டி பாக்குறியா? ஐயோ மேடம், நான் எப்படி மேடம் உங்களை போய் மிரட்டுவேன்? அன்னைக்கு கூட ரேவதியை கொன்னுட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க கூட அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புனீங்க. அப்படியே நீங்க பணம் கொடுக்கலனாலும் நான் போய் உங்களை மிரட்டுவேனா மேடம்? இல்ல, இத பாருங்க, நான் கேடிதான், ஆனா ரவுடி கிடையாது. ஒரு எலிகிட்ட மோதி பாக்குறது கூட என்கிட்ட தைரியம் இல்ல. நான் எப்படி மேடம் உங்களை போய் மிரட்டுவேன்? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சு நக்கலமா பேசிட்டு இருக்க. அடிங்கடா அவனை. ஐயோ ஐயோ, அண்ணே அண்ணே விடுங்கண்ணே, அண்ணே சொன்னா கேளுங்க, அண்ணே சொன்னா கேளுங்க, அண்ணே விடுங்கண்ணே விடுங்க. மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மேடம். நான் எந்த தப்புமே பண்ணல. நிஜமே மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். அதுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க. இப்ப நான் செய்யாததை செஞ்சேன்னு வேற சொல்றீங்களே. இவங்க எல்லாம் என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க போல இருக்கு. இனிமேல் உங்க கண்ணிலேயே பட மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன் மேடம். நான் எங்கேயாவது போயிடுறேன். நன்றி கெட்டவனே. நீ எனக்காக செஞ்ச ஒரு மடங்கு வேலைக்கு நான் உனக்கு 10 மடங்கு பணம் கொடுத்திருக்கேன். நான் தூக்கி போட்ட எலும்பு துண்டை தின்ன திமிரல என்னையே நீ கடிக்க பாக்குறியா? மேடம், சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏய், புரியல? உனக்கு எதுவும் புரியல? பாரு, புடி. மேடம், அன்னைக்கு ரேவதியை கொன்னுட்டீங்களான்னு ஒரு குத்து மதிப்பா தான் கேட்டேன். நிஜமாலுமே நீங்க அவளை கொன்னுட்டீங்களா? பரவாயில்ல மேடம், ஆனா உங்க தைரியத்தை சும்மா சொல்லக்கூடாது. அவளை கொலை பண்ணி புதைச்சத ஞாபகார்த்தமா போட்டோலாம் வேற எடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், என்ன என்னைய வெறுப்பேத்தி பாக்குறியா? யாருக்குமே தெரியாம போட்டோவையும் எடுத்துட்டு போன்ல என்ன மிரட்டி பாக்குறியா? என்னது? ஐயோ, நான் போட்டோ எடுத்தனா? அதுக்குதான் என்ன தூக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறீங்களா? மேடம், உங்களால எவ்வளவு பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி சிறுபிள்ளைத்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏய், மிரட்டாதீங்க மேடம். முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நாய் வந்து எஜமான் சொல்றது தானே கேட்கும். புடிச்சிட்டு வானா புடிச்சிட்டு வரும், கடிச்சிட்டு வானா கடிச்சிட்டு வரும்.
அதே நாய் எஜமான்ட்ட வேலை சொன்னா அது நடக்குமா? அதான் என்னெல்லாம் போய் அந்த நாயோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது நாயே கோவிச்சுக்கும். நான் ஒரு வேஸ்ட் பீஸ். நான் எதுக்கு மேடம் போட்டோ எடுத்து வச்சுட்டு உங்களை மிரட்ட போறேன்? இதெல்லாம் உங்களுக்கு காமெடியா தெரியலையா? ஏய் நடிக்காத. அக்கா இவங்கிட்ட என்னக்கா பேச்சு? இவனை பேச விட்டா இப்படி பேசிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஏய் போய் கண்ணு எடுத்துட்டு வாடா. ஐயோ இவனை உடனே கொல்லுடா. தம்பி வா தம்பி எங்கடா போற? வாப்பா மேடம் சொல்லுங்க மேடம். கெட்டடி சொல்லுங்க மேடம். தம்பி சொல்றேன்ல. மேடம் சொல்லுங்க மேடம். அண்ணே தம்பி அக்கா ஐயோ அப்பா ஏய் சொல்றது கேளுப்பா. புடி. ஹலோ, நான் தான் ஹலோ மேன் பேசுறேன். டேய் யாரா நீ? என்ன ரதி தேவி அதுக்குள்ள மறந்துட்ட? போட்டோல அனுப்பி வச்சனே. போட்டோஸ் நீ அனுப்புனியா? அப்படின்னா இப்போ ஒருத்தன் என்கிட்ட சிக்கிருக்கானே, அவன் உன் ஆள் தானா? நான் இல்ல. அது யாரு உன்கிட்ட சிக்கி இருக்கிறது? ஏதாவது இழிச்சு வாயில புடிச்சு மிரட்டிட்டு இருக்கியா? இங்க பாரு ரதி தேவி, நான் உன்ன மாதிரி கூட்டுலாம் சேர்க்கறது இல்ல. ஏன்னா கூட்டு சேர்க்கறது எனக்கு அலர்ஜி. நான் ஹாலோ மேன் கிடையாது, சோலோ மேன். நல்ல வேலை நான் யதார்த்தமா தான் கால் பண்ணேன். இல்லனா மட்டும் மாட்டிட்டு இழிச்சு வாயின இன்னும் நீ கொன்னிருப்பல. அப்புறம் அதையும் நான் கண்டுபிடிச்சு பிளாக்மெயில் பண்ண வேண்டியிருக்கும். டேய் யாரா நீ? உனக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்டா எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிற? சும்மா பொழுது போகல, அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த போட்டோஸ் மட்டும் இல்ல, என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் 1 by 1 உனக்கு நான் டெலிவரி பண்றேன். ஓகே பை. ஏய் டேய் இடியட். அக்கா இப்போ என்னக்கா இந்த போட்டோ அனுப்புனது இவன் இல்லையா? நான் இல்ல. இததானே தம்பி நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி நீ போ. அது எப்படி மேடம் போக முடியும்? உங்களையே ஒருத்தன் மிரட்டி பார்த்திருக்கானா? அவனை எப்படி விட்டுருவேன்? அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு உங்க காலடியில போடுறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வந்துருச்சு. அத மத்தவங்க கிட்ட நீ வளரலனாலும் உன் புத்தி வளரிடும். அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. நான் கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு பாம்பே கல்கட்டான்னு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடு. இது மேடம் பேச்சு. இத விட்டுட்டு இந்த அப்பாவியை தூக்கிட்டு வந்து குறை உயிருமா அற உயிருமா எல்லாம் ஆக்கிட்டீங்க. ஏய் ரொம்ப பேசாத. பணம் உன்னை தேடி வரும், போ. ஒரு நிமிஷம். என் பேச்ச மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. எப்படி மேடம் செய்வேன்? என் வாழ்நாள்ல இவங்க அடிச்ச அடி என்னால மறக்க முடியுமா? நீங்க என்ன உயிரோட விட்டதே போதும். இந்த காயத்துக்கே நான் போற ஊர்ல போய் மருந்து போட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன் மேடம். ரோட்ல நடந்து போனாலே ஆட்டோ வேணுமான்னு தொந்தரவு பண்ணுவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரு ஆட்டோவை கூட காணோம். இங்க பக்கத்துல தானே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, நாமளே போய் பிடிச்சிட்டு போலாம் வாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போற வழி ஆயிடுச்சுமா. மாசமா இருக்க பொண்ணு எடுத்துட்டாங்க. எங்க போய் ஆட்டோ கூட்டு வாங்க. போங்க சீக்கிரம் கூட்டு வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆட்டோ வந்துருமா. ஆட்டோ வந்துரும். கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டா. நந்தினி
ஆயிடுச்சுமா இது போயிடலாமா மெதுவா வா. பாத்துங்க